So hello engineers, welcome back to my channel. Continue another one example பார்க்கலாம். Okay, இப்போ question என்னன்னா find the value of a and b. ab ஓட வேல்யூ பார்க்கணும். So f of x givenல கொடுத்திருக்கான். இந்த f of x என்னன்னா continuous at every x. So இந்த ஃபங்க்ஷன் வந்து continuous அப்படினு மென்ஷன் பண்ணிட்டான். ஃபங்க்ஷன் f of x continuous-ஆ இருந்துச்சு அப்படினா ab ஓட வேல்யூ என்ன? ஓகேவா? So இதான் क्वेश्चंस. So நமக்கு பேசிக் தெரியும் f of x be a continuous at x is equal to a. So f of x be a continuous at x is equal to a இருந்துச்சு அப்படினா கண்டிஷன் என்ன? லிமிட் x tends to a minus f of x equal to limit x tends to a plus f of x equal to limit x tends to a. இந்த மூணு வேல்யூமே ஈக்குவலா ஓகே. இந்த மூணு வேல்யூவும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். கிளியரா? பண்றதுக்கு முன்னாடி given ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா f of x கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் ax plus 2b. ஸோ என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான்? x less than or equal to 0 இருக்கா? அது எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா x less than 0 x equal to 0 ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன்ஸ் x square plus 3a minus b. ஸோ இதில் 0 less than x அது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா x greater than 0 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் x less than or equal to 2 அது எப்படின்னா x less than 2 x equal to 2 ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் கண்டிஷன்ஸ் 3x minus 5 அப்படின்னா x greater than 2. ஸோ ஃபங்க்ஷனை கொஞ்சம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். கிளியரா? ஸோ x less than or equal to 0னா x less than 0 x equal to 0. Next, 0 less than x na x greater than 0. X less than or equal to 2 na x less than 2 x equal to 2. Last condition x greater than 2 தான் x greater than 2 னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணி தான் கண்டினியூஸா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இங்கே பாயிண்ட் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கு. 0ன்ற பாயிண்ட்ல ஸ்பிளிட் ஆகுது, 2ன்ற பாயிண்ட்ல ஸ்பிளிட் ஆகுது. அப்போ ரெண்டு பாயிண்ட்லயும் கண்டினியூஸ் இருக்கு. அப்போ அதோட ஏபியோட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ண போறோம். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா at a point x is equal to 0 னு எடுத்துக்கிறேன். x equal to 0ல the point ஓட வேல்யூ என்ன? டிஃபரண்ட் கண்டினியூஸ் வேல்யூ என்னன்னு எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன? லிமிட் x tends to 0 minus f of x. ஸோ இது அர்த்தம் என்னன்னா 0 மைனஸ்னா மைனஸ் 0 கிடையாது. ஸோ 0 மைனஸ்னா என்ன அர்த்தம்னா x less than 0 னு அர்த்தம். அதோட ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ 0 மைனஸ்னா x less than 0. ஸோ கிவன் ஃபங்க்ஷனில் x less than 0 இங்கே இருக்கு. அது கரஸ்பாண்டிங் இருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லிமிட் x tends to 0னு எடுத்துக்கணும். மைனஸ் மென்ஷன் பண்ணோம்னா அது கரஸ்பாண்டிங் இருக்கிற f of x இல்லைங்க ax plus 2b. ஸோ இந்த ஸ்டெப் இருந்துச்சுன்னா 0 மைனஸ்னா x less than 0 x less than 0னா அது கரஸ்பாண்டிங் இருக்க ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபங்க்ஷனை f of x இருக்க பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் லிமிட்டை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ x tends to 0. ஸோ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா a into 0 plus 2b. இப்போ ஆன்சர் 2b னு வரும். இப்போ லிமிட் x tends to 0 minus f of x ஓட வேல்யூ 2b. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லிமிட் x tends to 0 plus f of x. So 0 plus na என்ன வந்துரும்? So 0 minus na less than 0 னு எடுத்தோம். 0 plus na x greater than 0 நம்ம எடுத்துக்கோம். So greater than 0 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அது கரஸ்பாண்டிங் இருக்க ஃபங்க்ஷனை f of x ல எடுத்துக்கோங்க. அப்ப லிமிட் x tends to 0 f of x என்ன? x square plus 3a minus b. Okay. இப்போ 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 0 square plus 3a minus b. இப்போ ஆன்சர் என்ன வரும்? லிமிட் x tends to 0 plus f of x equal to 3a minus b. ஸோ இது செகண்ட் கண்டிஷனோட வேல்யூ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன்ஸ். தேர்ட் கண்டிஷன் என்ன? லிமிட் x tends to 0 f of x. So x tends to 0 na function என்னன்னா x equal to 0ல இருக்க functions. So x equal to 0 இங்க இருக்கு.
அது கரஸ்பாண்டிங் இருக்க ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். லிமிட் x tends to 0 ax plus 2b. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? எக்ஸுக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா a into 0 plus 2b. இப்போ ஃபைனலாக ஆன்சர் லிமிட் x tends to 0 f of x equal to 2b. This is a x tends to 0 ஓட வேல்யூ. ஸோ 3 கண்டிஷனுக்குரிய வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சா? இப்போ கண்டிஷனில் சப்ளை பண்ணலாமா? ஓகே. ஸோ இப்போ என்னன்னா f of x ஓட கண்டினியூஸ் எழுதலாமா? சின்ஸ் f of x கண்டினியூஸ் அட் x is equal to 0 எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார்முலா என்ன? லிமிட் x tends to 0 minus f of x equal to limit x tends to 0 plus f of x equal to limit x tends to 0 f of x ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2b equal to 0 plus ஓட வேல்யூ 3a minus b. ஸோ 0 ஓட வேல்யூ 2b. ஓகேங்களா? இப்போ இந்த ரெண்டுல இந்த ரெண்டு டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க. 2b equal to 3a minus b. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வேல்யூவை ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வாங்க. 2b minus 3a plus b equal to 0. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் a டேர்ம் எழுதுறேன் 3a, 2bயும் bயும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 3bன்னு வரும். ஓகேவா? ஸோ இதில் காமனாக டிவிஷன் பண்ணலாம். -3 டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே -3 டிவைட் பண்ணால் ஏன்னு கிடைக்கும். இங்கே -3 டிவைட் பண்ணால் -bன்னு வரும். That's equal to 0. So this is the first equation. We get it. Okay. So this is equation number 1. Okay. So next point என்ன எடுத்துக்கலாம்? 200 point எடுத்துக்கலாம். அப்போ at x is equal to 2. Okay. So first rule என்ன? Limit x tends to 2 minus f of x. So 2 minus என்ன மென்ஷன் பண்ணிருப்பேன்? x less than 2 conditions இருக்கும். So x less than 2 எங்க இருக்கு? அது கரஸ்பாண்டிங் இருக்க ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். லிமிட் x tends to 2. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் எடுக்கும்போது 2 மைனஸ் போட வேணா 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாமா? x ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் b. இப்போ எக்ஸுக்கு பதிலாக லிமிட் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 3a மைனஸ் b. ஸோ ஃபைனலாக லிமிட் x tends to 2 minus f of x. வேல்யூ என்ன வரும்? 4 plus 3a minus b. Okay. So the first conditions. Next, second conditions. Limit x tends to 2 plus f of x. So 2 plus na enna artham? X greater than 2 nu artham. Okay, 2 plus na x greater than 2. So x greater than 2 இங்க இருக்கு. அது corresponding இருக்க function எடுத்துக்கோங்க. Limit x tends to 2, corresponding function 3x minus 5. So limit substitute பண்ணோம் அப்படின்னா 3 into 2 minus 5. Limit x tends to 2 plus f of x. So 6 minus 5 வரும். 6 minus 5 1 கிடைக்கும். இது second value. Conditions limit x tends to 2 f of x. So 2 என்ன அர்த்தம்? x is equal to 2. So x is equal to 2 இங்கே இருக்கு. அது corresponding இருக்க functions நம்ம எடுத்துக்கணும். limit x tends to 2. function என்ன? x square plus 3a minus. limit substitute பண்ணுங்க. 2 square plus 3a minus b. So finally limit x tends to 2 f of x equal to 4 plus 3a minus b ன்னு வரும். So 3 conditions apply பண்ணலாமா? பண்ணிட்டோமா? இப்போ next apply பண்ணலாம். f of x continuous at x is equal to 2. So rule என்ன? Limit x tends to 2 minus f of x equal limit x tends to 2 plus f of x equal to limit x tends to 2 f of x. Okay, so இதோட value 2 minus f of x ஓட value 4 plus 3a minus b. So 2 plus f of x ஓட value 1. So next 2 ஓட value 4 plus 3a minus b. Okay, so இங்க first 2 terms equal எடுத்துக்கோங்க. 4 plus 3a minus b equal to 1. So next the 4 அங்க சைடு கொண்டு போங்க.
3a minus b equal to 1 minus 4, 3a minus b equal to minus 3. So this is the equation number. Okay, but next last one from 1 and 2. So rule enna, first equation enna, a minus b equal to 0. Second equation 3a minus b is equal to minus 3. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கால்குலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஈக்குவேஷன் சேர்க்கணும், இது ரெண்டுமே ஈக்குவேஷன் அன்னோன் வேரியபிள் எத்தனை 2. ஸோ அன்னோன் வேரியபிள் வந்து 2. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் மோடை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஆல் கிடைக்கும். 3 கொடுத்துட்டு ஈக்குவல். ஸோ எப்பவுமே கால்குலேட்டர் ரீசெட் பண்ணிட்டு ஸ்டார்ட். இப்போ கொடுத்துருக்கிறது ஈக்குவேஷன்ஸ், அதனால மோடை கிளிக் பண்ணணும். 1 2 3 டைம்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன்ல 1 கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே அன்னோன் வரும். அன்னோன் என்ன இருக்கு 2. ஸோ 2 தான் நம்மளோட அன்னோன்ஸ். 2 கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ a1 கிடைக்கும். அப்போ a ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 1, அதனால 1 ஈக்குவல். நெக்ஸ்ட் b ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -1 ஈக்குவல். நெக்ஸ்ட் c ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 0, அதாவது ஈக்குவல் டேர்ம் வந்து 0. நெக்ஸ்ட் a2 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3. நெக்ஸ்ட் b2 கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து -1. ஸோ ஈக்குவல் c2 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -3. ஸோ ஈக்குவல் கொடுத்துட்டோம்னா x ஓட வேல்யூ, x என்னது -1.5. இதை ஃப்ராக்ஷன் எழுதணும். ஃப்ராக்ஷன் எழுதுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் அமுக்கி ab/c. ஓகேவா? ஆன்சர் என்ன வந்துச்சு -3/2 இருக்கா? அப்ப a ஓட ஆன்சர் -3/2. ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா y கிடைக்கும். y என்னது -1.5. சேம் ஷிஃப்ட் அமுக்கி ab/c கிளிக் பண்ணா அதே ஆன்சர் வரும். ஸோ b ஓட ஆன்சர் -3/2. ஸோ ரெண்டுக்கும் ஒரே ஆன்சர் -3/2. ஸோ திஸ் இஸ் ab ஓட வேல்யூ. ஓகேவா? புரியுதா? ஸோ லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கண்டிஷனில் பாயிண்ட் அப்ளை பண்ணுறீங்க, ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண போகிறோம், ஆன்சர் வரும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் லிமிட். கிளியரா? ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த இதில் ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அனதர் ஒன் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.